ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் வேகா விங்ஸ். ஸோ இப்போ கொடைக்கானல் டூரில் இருக்கோம். அதில் கூக்கர்ஸ் வியூ அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். அங்கே உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க வந்து நிறைய வியூ பிளேசஸ் நிறைய வியூ பிளேசஸ் இருக்கதா போட்டிருக்காங்க. அந்த என்னென்ன வியூ பிளேசஸ் இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதை நீங்க பாருங்க. அது 500 ஃபோக்கஸ் வாக் வியூ, வாலி வியூ, மவுண்டன் வியூ, ஷூட்டிங் ஸ்பாட், டால்ஃபின் நோஸ் வியூ, வாக்கிங் குறிஞ்சி கார்டன், வைகை டேம் வியூ, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இவ்வளவு பிளேசஸ் வந்து இந்த ஒரே இடத்துல இருக்கதா இந்த இடத்துல சொல்றாங்க. ஹாய் சொல்லுங்க. Hi guys. கூக்கர்ஸ் வியூ. Cocos View Water Point. மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் மண்டேன்றதால நோ கிரவுட். நீ இப்போ வந்து சொல்லு, why does this call like Cocos View? What is the reason behind that name? தெரியல, அப்போதைக்கு ஏதாவது அவங்களுக்கு தோணி இருக்கும் வச்சிருப்பாங்க. பிரயான் பூங்கா அப்படின்றது பிரயான் பார்க். அது வந்து ஏதோ பிரிட்டிஷ் ஒருத்தரக்காரர் வந்து அத வந்து தோற்றம் பண்ணாராம். அதனால அவர் பேரை நினைவா வச்சிருக்காங்களாம். இந்த குக்கர்ஸ்ன்ற பேரை பார்த்தாலே எனக்கு அதே டவுட் தான் இருக்கு. எவனும் பிரிட்டிஷ்காரன் பார்த்தா खत्म. we are at Cocos View now. ஸோ இந்த வழியா போனா நிறைய உள்ள பார்க்கலான்றாங்க. லைக் இந்த டெலஸ்கோப்பா, அது மூலியமா ரொம்ப டீப்பா உள்ள அந்த கொடைக்கானலோட டீப் வேலிவா, என்னடா சொல்றது, டீப் வேலி, பள்ளத்தாக்கு, அத வந்து பார்க்கலாம் அப்படின்றாங்க. அண்ட் டால்ஃபின் நோஸ் வியூ இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அதான் போயிட்டு இருக்கோம். ஒரு மாதிரி கம்பி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இது வந்து சும்மா ஒரு ஒயர். எனக்கு தெரிஞ்சு இங்க நடந்த இன்சிடென்ட்டை பார்த்தா இந்த மரம் இடிஞ்சு இதுல விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஒரு கண்டுபிடிப்பு. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. டெலஸ்கோபிக் வியூ இருக்கக்கூடிய ரூம், அந்த ரூமுக்கு தான் நம்ம போறோம். அங்க வந்து டெலஸ்கோப் இருக்கு. அது வழியா நம்ம பார்த்தோம்னா அது கீழே, அது குழியில கடைசியா எந்த மணல் இருக்குன்னு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். அங்க போறோம். மிஸ்ட் அதிகமா இருக்கு. ஸோ அதனால வந்து டெலஸ்கோப் வியூ இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அது கிளியர் ஆனாதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆமா, இந்த மலை பக்கம் சின்ன பிள்ளைங்க நம்ம இப்படி வரைவோம்ல, இப்படி வரைவோம்ல, அதே மாதிரி இருக்கு பாருங்க இந்த மலையோட ஷேப்பு. அந்த தொலைநோக்கி அறை இது வந்து ஓப்பன்ல தான் இருக்கு. ஆனா மிஸ்ட் அதிகமா இருக்கிறதுனால இங்க இருந்து பார்த்தா தெரியாதாமா. டெலஸ்கோப்ல வந்து இந்த இடங்கள்லாம் நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம். நம்ம வாய்ஸ் செக் பண்றோம். வாய்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆள் பாடுறாங்க. பாடுங்க. Mic testing 1 2 3. வானத்தை எட்டி பிடிப்பேன், பூமியையும் சுத்தி வருவேன். வானத்தை எட்டி பிடிப்பேன்டா, பூமியை சுத்தி வருவேன்டா. வானத்தையும் எட்டி பிடிப்பேன், பூமியையும் சுத்தி வருவேன். உனக்கு தெரியுமா நான் யாருன்னு? எனக்கு தெரியும், நீ விஜய். I know. நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. இவரோட திறமைகளை பார்க்க போறோம். தேவதை கதை கேட்ட போதெல்லாம் நிஜம் என்று நினைக்கவில்லை, நேரில் உன்னையே பார்த்த பின்பு நான் நம்பி விட்டேன். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே. நம்மளே திறக்க விட்டாங்க. கடைசியா நம்மளே திறந்து போய் பார்க்க போறோம். டோன்ட் டச் எழுதி வச்சிருக்காங்க. அதுல உள்ள ரூம் கீ கொடுத்துட்டாங்க. டெலஸ்கோப்ல இங்க பார்த்துட்டு பட் ஒன்றும் தெரியல. மிஸ்ட் மட்டும் தான் தெரியுது. ஆடைங்களுக்கு செட் பண்ண தெரியல. இதத்தானே அவனும் முதல்ல சொன்னான். அடைமலை வரும் அதில் நனையோமி
குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம் ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம் குறு குறு பொய்கள் சொல்லி என்னை அது தெரிந்தும் கூட அன்பே மனமதையேதான். ஸோ நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது தான் டால்ஃபின் நோஸ் வியூ, அந்த பிளேஸ் இது. இங்கேருந்து பார்க்க ஆல்மோஸ்ட் எல்லா கொடைக்கானலும் ஒரே மாதிரி தான் நல்லா இருக்குது. பட் டால்ஃபின் நோஸ் வியூக்கு கொஞ்சம் உள்ளே இறங்கி போகணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ. 1 கிலோமீட்டர் உள்ளே இறங்கணுமா? ஸோ ரிட்டர்ன் 1 கிலோமீட்டர் கொஞ்சம் டஃப் தான். போகிறவங்க எல்லாம் ஜாலியாக போகிறாங்க, வர்றவங்கலாம் ரொம்ப அடிபட்டு வராங்க. நல்ல வேலை வழியில துண்டு காய போட்டிருந்தாங்க. ஐயோ அந்த பாட்டோட ராகம் மறந்துட்டா. ஒத்தையடி பாதையில ஒரு சனம் போகையில அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாது. ஒரு சின்ன ட்ரக்கிங் ஃபீல் கொடுக்குது இது இல்லை? சேஃபாக இருக்கணும். பட் ஷூ போட்டிருந்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல். பட் என்ன பாருங்க, இங்கே பாருங்க, கூவனுக்கு மேட்ச் பண்ணுறோன்னு இத்தனை பெரிய ஹீல்ஸு. கொஞ்சம் டஃப்பு தான், பொறுமையாக நடக்கணும். கீழே விழுந்தோன்னா காலு கை மண்டலம் டமார். மவுண்டைன் வியூ. இவ்வளோ நேரம் கொடைக்கானல பார்த்ததெல்லாம் மவுண்டைன் கிடையாது, இப்போ பார்க்குறதெல்லாம் மவுண்டைன். வாங்க, சுற்றி சுற்றி மவுண்டைன்லாம் காமிக்கிறாங்க. ஏமோ சுற்றி சுற்றி மவுண்டைன் காமிக்கிறாங்க. இது மட்டும் என்ன தனி வியூன்னு இப்போ பார்க்குறேன் நம்ம. இது வரைக்கும் எங்கெங்கேயோ வியூ பாயிண்ட் போட்டுருந்தானுங்க. பட் இந்த வியூ பாயிண்ட் தான் அது பெஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. மவுண்டைன் வியூ. கொடைக்கானலோட ஆல்மோஸ்ட் எல்லா பிளேசஸும் இதில் தெரியுது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வந்து டால்ஃபின் நோஸை பார்க்குற அந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் இட்ஸ் நாட் அ ஈஸி ஜேர்னி. ஆனால் நான் உன்னை உள்ளே விட மாட்டேன், டால்ஃபினில் நடக்க விட மாட்டேன். அது ரொம்ப என்னங்க உள்ள காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பாறை மேலே நடந்து போகிற மாதிரி கொஞ்சம் ஸ்லிப்பான அவுட்டுங்க. இதுதான் டால்ஃபின் நோஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாறைக்கு முன்னாடி இருந்து பார்த்தா டால்ஃபின் மாதிரி தெரியுமா, டால்ஃபினோட மூக்கு மாதிரி தெரியுமா? எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா இது ஒன்றுமே தெரியலையே. இது ஏன் டால்ஃபின் நோஸ்னு பேர் வச்சானுங்க? டால்ஃபின் நோஸில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம 2 கெஸ்ட் வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. விஜய் சொல்லி. டால்ஃபின் நோஸில் ஒரு மிகப்பெரிய பூதம் இருக்குது, நான் பார்த்தேன். ஆமாம், அந்த பூதம் மண்டை ஒரு கிடச்சி நான் பார்த்தேன். ஆமாம், நான் வந்து அதில் நடந்து போகிறோம். 2 சைடும் ஓப்பனாக இருக்குது, நடுவில் ஊசி அப்படி இருக்குது. அதில் நின்று அப்படி கையை நின்று ஃபோட்டோ எடுக்கிறான். என்ன மட்டும் அனுப்பலைங்க இவனுக்கு இப்போ வரையும் நடுங்குச்சு. பேஸ்மெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, இவளுக்கு ஃபுல்லாக நடுங்குது. எனக்கு மனசு நடுங்கல, நான் பொறுமையா யோசிச்சு நடந்தேன். கேர்ஃபுல்லா நடக்கணும்னு 2 சைடு பார்ப்பேன், ஸ்டெப் எடுத்து வச்சு ஸ்லோவா. அதனால நடுங்கல எனக்கு யோசிச்சு நடந்தேன். ஸோ எப்படி இருக்குது இந்த மவுண்டைன் நோஸ் பாயிண்ட் டால்ஃபின் நோஸ்? போகிறதுக்கு ஒரு 1 hour, திரும்ப வர்றதுக்கு ஒரு 1 hour. வியூஸ் பக்காவாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஹீல்ஸ்லாம் தெரியாமல் போட்டு வந்தோம்னா ரொம்ப கஷ்டம். வேறு என்ன பண்ணணும்? ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டுடலாமா? கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸு, மெயினாக ஷூ
வாட்டர் பாட்டில் கொடைக்கானல்ல 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் கிடையாது. ஆமாம், பிளாஸ்டிக் பொருட்களே கிடையாது. வாட்டர் பாட்டில் மினிமம் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை உங்களுக்கு வேணும்னா டின்னு வாங்கலாம். 7up டின்னு அந்த மாதிரி டின்னு தான் இருக்குது மேக்ஸிமம் இங்கே. கிளம்புறோம். பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. நட்ஸ் அண்ட் பீனட்ஸ்லாம் போட்டு பயங்கரமா செஞ்சிருக்காங்க. இப்போ ஊட்டி வரைக்கும் வாங்கியாச்சு. ஊட்டி வரைக்கும் சொல்லதா கொடைக்கானல் வரைக்கும் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து சில்வர் ஃபால்ஸ் பக்கத்துல இருக்கோம். இது பின்னாடி இருக்கிறது தான் சில்வர் ஃபால்ஸ். இதுதான் கடைசி லொக்கேஷன் நம்ம கொடைக்கானல் சீரீஸ்ல பாக்குறது. பிகாஸ் போகும்போது இதான் ஃபர்ஸ்ட், நாங்கள் போகும்போது நைட்டு போனதுனால பார்க்கல. ஸோ வரும்போது பார்த்தோம். முன்னாடிலாம் இங்கே இப்படி இருக்காது, ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் குட்டியாக இருக்கும். பட் இங்கே வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. தண்ணி ஃபுல்லாக வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, பயங்கரமாக இருக்கும். 3 days ட்ரிப்பு, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லபடியாக போச்சு. எந்த விதமான அசம்பாவங்கள் எதுவும் நடக்கலை. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ஹாப்பி. ஃபைனல் டைமில் இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பிகாஸ் பேக் டு நார்மல் லைஃப் போகணும். கோர்ஸ் அதான் நம்ம லைஃப். This is Viveka and Kuvan. Bye bye. Signing off.